ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். இறையாற்றல் கிருபையோடும் குருவாற்றல் துணையோடும் நமது சாய் உமேஷ் சேனலில் நல்ல முறையில் ஸ்ரீ சாயி சகஸ்ர நாமாவளி பூர்த்தியானது. இப்புனித நூல் குறள் பதிவு முற்றியவுடன் அடுத்து எந்த நூலை வாசிக்கலாம் என அடியேன் குழம்பிய தருணத்தில் தமிழ் மொழி ஈன்றெடுத்த சிசுவாம் எழுத்தாளர் ஸ்ரீமதி மாதங்கி பாலாஜி அவர்கள் அஷ்டவக்ர கீதை எனும் புனித நூலை வாசி என்றும் அரிய பொக்கிஷமான அஷ்டவக்ர கீதையை குறள் பதிவாய் நமது சேனலில் ஒளிபரப்ப பாமரனுக்கும் எளிதில் புரியும்படி விளக்க உரையை செந்தமிழில் செதுக்கிய சிற்பியாம் எழுத்தாளர் ஐயா திரு சாந்தி பிரியா அவர்களிடம் யான் அனுமதி பெற சிபாரிசும் செய்து ஆசியும் வழங்கினார். நாம் அனைவரும் பகவத்கீதை என்பதையே கேள்விப்பட்டு இருப்போம். ஆனால் அதை போலவே அஷ்டவக்ர கீதை எனப்படும் நூலும் உள்ளது. அந்த கீதை குறித்து பலருக்கும் தெரியாது. அஷ்டவக்ர கீதை என்பது வேத காலத்தில் எழுதப்பட்டு உள்ள சமஸ்கிருத நூல் என்கின்றார்கள். இதை எழுதியவர் அஷ்டவக்ரர் என்ற முனிவர் என்று கூறுகிறார்கள். இன்னொரு கூற்றின்படி இந்த நூல் அஷ்டவக்ரர் எனும் முனிவர் மிதிலையின் மன்னனான ஜனக மகாராஜருக்கு அருளிய ஞான உரை என்று கூறுகிறார்கள். யோக தத்துவத்தின்படி பிரபஞ்சத்தையே இரண்டாக பிரிக்கிறார்கள். முதலாவது மாயா எனும் மாயை, இரண்டாவது நான் எனும் உண்மை. மாறக்கூடிய அனைத்துமே மாயை என்பதினால் பரமாத்மாவிடம் இருந்து தோன்றிய பிரபஞ்சம் எனும் உலகமே மாயை என்பதாகவும், பிரபஞ்சத்தை படைத்த பரமாத்மா எனும் ஜீவாத்மா என்றும் நிலையானது, சுதந்திரமானது, தனிமையானது, அழிவற்றது, பிறப்பு இறப்பு நிலைகள் அதற்கு இல்லை, பேரானந்த நிலையை தரக்கூடியதே அந்த நிலை என்பதாகவும் கூறுகின்றார்கள். இதை அப்பட்டமாக பிரதிபலிப்பதே அஷ்டவக்ர கீதை என்பதாகும். அஷ்டவக்ர கீதை எனும் அரிய பொக்கிஷத்தை ஆன்மீக உலகிற்கு அமிர்தமாய் தந்த எழுத்தாளர் ஐயா திரு சாந்தி பிரியா அவர்கள் 1945 ஆண்டு சென்னையில் பிறந்தார். இவர் கல்வி கற்றதும் வளர்ந்ததும் சென்னையில்தான். அச்சுக்கலை கல்வி பயின்ற இவர் முதலில் பணியில் சேர்ந்த இடம் பெங்களூர். அதன் பின் டெல்லி, மும்பை, தேவாஸ் போன்ற இடங்களில் பணிபுரிந்தார். மத்திய அரசின் நிதித்துறையின் பொருளாதார பிரிவின் கீழ் இருந்த காகித நாணயம் அச்சடிக்கும் அலுவலகத்தில் உயரதிகாரியாக பணிபுரிந்த பின் கடந்த 2005 ஆண்டு ஓய்வு பெற்று மீண்டும் பெங்களூருக்கே வந்து குடியமர்ந்தார். அவரது ஓய்வு நேரத்தில் பொழுதுபோக்காக சாந்தி பிரியா எனும் புனைப்பெயரில் எழுத துவங்கிய அவர் ஆயிரக்கணக்கான ஆன்மீக கட்டுரைகளை எழுதி ஸ்கிரீனில் தெரியக்கூடிய அவரது இணையதளத்தில் வெளியிட்டார். அதே போல அச்சுக்கலை பயிலும் மாணவர்களுக்கு உதவியாய் இருக்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய அவரது இணையதளத்திலும் பல கட்டுரைகளையும் கேள்வி பதில்களையும் எழுதி வெளியிட்டுள்ளார். மேலும் குலதெய்வ தோற்றம், அவற்றின் வரலாறு மற்றும் ரகுவம்சம், தத்தாத்திரேயர் சரித்திர பாராயண நூல், திருப்பதி வெங்கடாச்சலபதி சரித்திர பாராயண நூல் போன்றவை பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன இவரது படைப்பில். அவற்றை தவிர சில ஆன்மீக மையங்களுக்கும் ஆலயங்களுக்கும் அவர்களது மகான்கள் வாழ்க்கை வரலாற்றையும் எழுதி தந்துள்ளார். இத்துணை சிறப்பு மிக்க ஆசிரியர் திரு சாந்தி பிரியா அவர்களிடம் அனுமதி கேட்டவுடன் அடியேனுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் மகிழ்ச்சி நிறை ஆசியுடன் அனுமதியும் தந்தார் நமது சாய் உமேஷ் சேனலுக்கு. மனமு வந்து அனுமதி தந்த எழுத்தாளர் திரு சாந்தி பிரியா அவர்களுக்கும், சிபாரிசு செய்த எழுத்தாளர் ஸ்ரீமதி மாதங்கி பாலாஜி அவர்களுக்கும்
அநேக கோடி நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் உரித்தாக்குகிறது சாய் உமேஷ் சேனல். இனி அடுத்த எபிசோடில் அஷ்டவக்ரர் என்பவர் யார் என்பதனையும், அஷ்டவக்ரருக்கும் ஜனக மகாராஜிற்கும் நடந்த உரையாடலான அஷ்டவக்ர கீதை எனும் அரிய பொக்கிஷத்தை தினசரி கேட்டு நாம் அனுபவிப்போம். நன்றி. ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவ தத்தா.